வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் நண்பர்களைப் போல் பழகி முன் விரோதத்திற்கு கொலை செய்த குற்றவாளிகளை 20 மணி நேரத்தில் கைது செய்தது வில்லியனூர் போலீஸ். புதுச்சேரி வில்லியனூர் காவலி பகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி களத்து பகுதியில் எனது மகன் ஜனாவை நண்பர்கள் போல் பழகி முன் விரோதத்தை மனதில் வைத்து கொலை செய்ததாக வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியை சார்ந்த பிரபாகரன் என்பவர் கொடுத்த புகார் மீது மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைசெல்வம் மேற்பார்வையின் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் வழக்கு பதிவு செய்து குற்றப்பிரிவு காவலர்களுடன் கொலை நடந்த இடத்தில் தீவிர விசாரணை செய்து சிவபாலன், முரளி, அருள், விக்கி, சுடுகாடு மணி மற்றும் 17 வயதுடைய சிறுவன் உள்ளிட்ட 6 கொலை குற்றவாளிகளை 20 மணி நேரத்தில் கைது செய்து சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அனுமதித்து மற்ற குற்றவாளிகளை சிறையில் அடைத்தது உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான வில்லியனூர் போலீசார். லட்சிய ஜனநாயக கட்சியின் பரப்புரை பொதுச் செயலாளராக நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தை கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் எல்ஜிகே கட்சி தலைவரை நேரில் சந்தித்து பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக சார்பில் தொகுதி வாரியாக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி முதற்கட்டமாக 28 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து மாநில தலைவர் ராமலிங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதனிடையே உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தொகுதியான மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணனை மண்ணாடிப்பட்டு தொகுதி தேர்தல் பொறுப்பாளராக பாஜக புதுச்சேரி தலைமை அறிவித்தது. இந்நிலையில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு புதிய தேர்தல் பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் ஆசி பெற்றார். மேலும் தனது தொகுதிக்கு பாஜக சார்பில் தேர்தல் பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் சால்வை அணிவித்து சிறப்பாக செயல்பட வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் பொழுது மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக முக்கிய நிர்வாகிகள் ரவி, செல்வகுமார், லோகு என்கிற ராமமூர்த்தி, ஜனார்த்தனன், ஏழுமலை, விஜய் என்கிற திருஞானம், பாபு, பெருமாள், சோமசுந்தரம், தெய்வமணி, நாகேஷ், கலீல் அகமத், சந்திரு உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பகுதியை சேர்ந்தவர் தண்டபாணி எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 19ஆம் தேதி உறவினர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சேதராப்பட்டு 10 கண்ண ரோட்டில் உள்ள மதுபான கடை எதிரே நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இதையடுத்து தண்டபாணி கடைக்கு சென்று வருவதற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மாயமானதை கண்டு அதிர்ச்சியடைந்தவர் இதுகுறித்து தண்டபாணி சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது தமிழக பகுதியான வானூர் இடையஞ்சாவடி பகுதியை சேர்ந்த செல்வம் என்பவர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது. மேலும் பெங்களூர், கர்நாடகா, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொத்தனார் பணிக்கு செல்லும் செல்வத்திடம் இதுவரை இருசக்கர வாகனம் இல்லாததால் அவருக்கு பைக் மீது அதீத ஆசை கொண்டவர். இந்நிலையில் தண்டபாணி அவரது இருசக்கர வாகனத்தை சாவியுடன் நிறுத்திவிட்டு சென்றதால் பைக் மீது கொண்ட ஆசையால் அதனை திருடி சென்றது விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து அவரிடமிருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் செல்வத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது.
நடைமுறையில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினசரி வேலை நேரம் 40 நிமிடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் மீதமுள்ள சனிக்கிழமைகளை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அகில இந்திய வங்கி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் 9 சங்கங்களை கொண்ட ஐக்கிய வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று புதுச்சேரியில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் யூகோ வங்கி நுழைவாயில் முன்பு வேலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வங்கி ஊழியர்களின் சங்க தலைவர் நிதிஷ் தலைமையில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கான வங்கி சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு திருபுவனை தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். அதைத் தொடர்ந்து எம்எல்ஏ அவர்கள் தனது ஆதரவாளர்கள் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க MC சம்பத், கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் இன்று பொதுக்கூட்டமானது பாதிரிக்குப்பம் அஇஅதிமுக மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செம்மொழி போர் தியாகிகளின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சி மாவட்ட மாணவரணி செயலாளர் சிவா அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இவர்களுடன் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், பிற அணி பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள், பகுதி கழக பொறுப்பாளர்கள், நகர கழக நகர பொறுப்பாளர்கள், பேரூராட்சி பொறுப்பாளர்கள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் என முதுநகர் பகுதி கழக செயலாளர் முன்னாள் MC கந்தன் தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நிக்கோல் துரியோ குடியிருப்பு துப்ராயப்பேட்டை பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக நடைபெற்றிருந்த மனைப்பட்டா கோரிக்கை போராட்டம் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு மனைப்பட்டா பெற்று வந்த உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு சொந்த வீடு கட்டிக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்திற்கான விண்ணப்பங்களை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தனது அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்பொழுது பேசியவர் மனைப்பட்டா பெற்று கொடுத்ததுடன் மட்டுமல்லாமல் அனைவரும் சொந்த வீடு கட்டி குடியேறும் வரை தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து செய்து தருவேன் என உறுதியளித்தார். விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் நீண்ட ஆண்டுகளாக நீடித்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க காரணமான சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். அனைத்து வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இன்று அகில இந்திய அளவில் வங்கி வேலைநிறுத்தமும் அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. வாரத்தில் 5 நாட்கள் வேலை, சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களில் விடுமுறை என்ற ஒரே கோரிக்கை வலியுறுத்தி நடைபெற்ற வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக கடலூர் பகுதியில் உள்ள அனைத்து ஊழியர் மற்றும் அதிகாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கடலூர் இந்தியன் வங்கி மண்டல அலுவலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கங்களின் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்.
அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் தமிழ்நாடு சம்மேளனத்தின் துணைத் தலைவர் மீரா அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினர். 90 பெண் ஊழியர்கள் உட்பட 250க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். AIBEA, AIBOC, AIBOA, NCBE, BEFI போன்ற அனைத்து தொழிற்சங்கங்களிலிருந்து எழிலேந்தி, ஸ்ரீதர், ரமணி, நெப்போலியன், பிரவீன், கார்த்திக், சுஜித், வேல்ராஜ், அரவிந்த், பாலாஜி, தீபா, அருணா, LIC ஊழியர் சங்கத்தின் நிர்வாகி வைத்திலிங்கம் ஆகியோர் எழுச்சி உரையாற்றினர். இறுதியாக கடலூர் மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் YS ராவ் நன்றி கூறினார். இந்த எங்களது நீண்ட நாள் கோரிக்கையான வாரத்தில் 5 நாள் வேலை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய வேலை நிறுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 10 வருடங்களுக்கும் மேலாக இதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். 2 வருடம் முன்பாக இந்தியன் வங்கி சங்கத்திற்கும் அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் இடையே போட்டுக்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 40 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் கூடுதலாக வேலை பார்க்க ஒப்புக்கொண்டு அதை பரிந்துரைத்து ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு அனுப்பியிருந்தார்கள். ஆனால் நிதி அமைச்சகம் இன்னும் அதற்கு அப்ரூவல் தரவில்லை. இந்த அப்ரூவல் காரணமாக இது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்காக இந்த வேலை நிறுத்தத்தில் தொடர்ந்து நாங்கள் 1 மாதமாக போராட்டங்களை அறிவித்து கொண்டு அடையாள அட்டை அணிந்து கொண்டு போராட்டம் செய்தோம். ட்விட்டரில் போராட்டம் செய்தோம். 2 நாள் ஆர்ப்பாட்டம் செய்தோம். கடைசியாக இந்த வேலை நிறுத்தத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ரிசர்வ் வங்கியில் 5 நாள் வேலை, அதே மாதிரி IT செக்டாரில் 5 நாள் வேலை, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 5 நாள் வேலை, காப்பீட்டுத் துறையில் 5 நாள் வேலை என்ற அனைத்து துறைகளிலும் 5 நாள் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வங்கியில் மட்டும்தான் இந்த 6 நாள் வேலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தான் நாங்கள் இதை போராடி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அரசாங்கம் டிஜிட்டலைசேஷன் என்ற பெயரில் அதிக ரெக்ரூட்மெண்ட்டை நிறுத்திவிட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ டிஜிட்டலைசேஷனை பரிந்துரைக்கும் போது ஏன் நம் வங்கி ஊழியர்களுக்கு இந்த 5 நாள் வேலை கொடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களது நீண்ட நாள் கோரிக்கை. கடலூர் மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் தோழர் மீரா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.